தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் உங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்த்தி வரவர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பது கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 117 சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 117 சங்கீதத்திலே மொத்தம் 2 வசனங்கள் இருக்கிறது. வேதத்திலே மிக சிறிய அதிகாரம் என்றும் சங்கீதத்திலே மிக சிறிய சங்கீதம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சங்கீதத்திலே மிகப்பெரிய சத்தியத்தை காணலாம். இந்த சங்கீதத்தில் முக்கியமான அழைப்பு, அதாவது முதலாம் வசனத்துல ஜாதிகளே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துல முக்கியமான அழைப்பு ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். இதை 3 பகுதியில பிரிக்கலாம். எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய மீட்பு, எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய கிருபை, எல்லா ஜனங்களின் மேலும் தேவனுடைய உண்மை. பெரியமானவர்களே, முதலாம் வசனத்துல ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஆங்கில வேதாகமத்திலே praise the Lord all you nation, exalts him all you people. பெரியமானவர்களே, அதாவது எபிரேய பாஷையின் மூல பொருள் தேசங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல நேசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில ஜாதிகளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகத்தின் அனைத்து விதமான மக்கள், அதாவது இஸ்ரவேல் தேசம் மட்டுமல்ல, அமெரிக்கா, எல்லா நாடு, இந்தியா, எல்லா நாடுகளுக்கும் ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளே, ஆல் நேஷன்ஸ், ஆல் பிரைஸ் டு காட், ஆல் நேஷன், எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். எக்ஸால்ட் ஹிம் ஆல் யூ பீப்புள்ஸ். பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களை எல்லாரும் அவரை என்ன செய்யுங்கள்? போற்றுங்கள். எல்லாரும் கர்த்தரை, எல்லாருக்கும் அழைப்பு விடுவிக்கிறார். எல்லாரும் கர்த்தரை போற்றணும். ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தேவன் கிடையாது. அவர் மதம் மாற்ற வரவில்லை, மனுஷனை மனுஷனாக மாற்ற வந்திருக்கிறார். அதற்காக தான் இந்த பூலோகத்திற்கு வந்தார். இன்னைக்கு பிரியமானவர்கள் அநேகர் தப்பா புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்ற நெவர். தேவன் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனம் மாற்ற அவர் வந்தார். அதான் சொல்லுங்க, ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். For great is his love towards us, and the faithfulness of the Lord endures forever. Praise the Lord. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தயை பாராட்டுவதுதான் கிருபை. பிரியமானவர்களே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவருடைய கிருபையினால் தான் நாம் பிழைத்திருக்கின்றோம். அவருடைய கிருபை இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் மத்தியில் என்பதன் பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். நம்மை காப்பதிலே உண்மையுள்ளவர், நம்மை விசுவாசத்தின் பாதையிலே வழிநடத்துவதிலே உண்மையுள்ளவர், வாக்களிப்பதிலே உண்மையுள்ளவர், நம்மை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவர், நம்மை நற்கிரியைகளில் நம்மை நடத்துவதிலே அவர் உண்மையுள்ளவர், அவர் ரட்சிப்பதிலே உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம், எல்லாரும் ஜனங்களை, ஆல் நேஷன்ஸ் should praise God. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆல் நேஷன் எக்ஸ்டால்ட்ஸ் ஹிம் ஆல் யூ பீப்புள்ஸ். பிரியமானவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவருடைய உண்மை இன்னென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.